ரயில் மூலம் வேலைக்காக வரும் வடமாநில தொழிலாளர்களை மிரட்டி பணம் பறித்த கோவை ரயில் நிலைய ஆட்டோ ஓட்டுநர்கள் 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஆட்டோ ஓட்டுநர்கள் கடத்தல்காரர்களாக மாறியது ஏன்? தொழில் நகரான கோயம்புத்தூரில் வட மாநிலங்களைச் சேர்ந்த லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் பணிபுரிந்து வருகின்றனர். தினமும் பல்வேறு மாநிலங்களிலிருந்து ரயில் மூலம் கோவைக்கு வந்து செல்கின்றனர். இந்நிலையில் உத்தரப்பிரதேச மாநிலத்தைச் சேர்ந்த சிவ்குமார் என்ற வடமாநில தொழிலாளியும் மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த குஷால், விஸ்வாஸ், அலிகாதர் ஷேக் ஆகிய வடமாநில தொழிலாளர்களும் ரயில் மூலம் கோயம்புத்தூர் வந்து அவர்கள் பணி செய்யும் இடத்திற்கு செல்வதற்காக ஆட்டோவை வாடகைக்கு கேட்டுள்ளனர். கோவை ரயில் நிலையத்தில் இருக்கும் ஆட்டோ ஓட்டுநர்கள் முகமது அசாருதீன், நௌஃபல் பாஷா, செந்தில்குமார் ஆகியோர் வடமாநில தொழிலாளர்களை ஆட்டோவில் ஏற்றி அவர்கள் பணி செய்யும் இடத்திற்கு கொண்டு செல்லாமல் ஆவாரம்பாளையம் ரயில்வே பாலத்திற்கு கீழே கொண்டு சென்று அவர்களை மிரட்டி உள்ளனர். ஒவ்வொருவரும் 10,000 ரூபாய் கொடுக்க வேண்டும் என அவர்கள் மிரட்டியதுடன் ஜிபே மூலம் 13,000 ரூபாய் பணத்தை பெற்றுக்கொண்டு அவர்களை விடுவித்துள்ளனர். இதனையடுத்து அந்த தொழிலாளர்கள் தாங்கள் பணிபுரியும் நிறுவனத்திற்கு சென்று தகவல்களை தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக அந்த நிறுவனத்தின் பொறுப்பாளர்கள் முகமது இக்பால் மற்றும் தேவன் ஆகியோர் கோவை ரேஸ்கோர்ஸ் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். இது குறித்து வழக்கு பதிவு செய்த ரேஸ்கோர்ஸ் காவல்துறையினர் சட்டவிரோதமாக தடுத்து நிறுத்துதல், பணம் பறித்தல் என 2 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்து ஆட்டோ ஓட்டுநர்கள் செந்தில்குமார், முகமது அசாருதீன், நௌஃபல் பாஷா ஆகிய 3 பேரையும் கைது செய்தனர். மேலும் குற்றச்சம்பவத்திற்கு பயன்படுத்தப்பட்ட 3 ஆட்டோக்களையும் பறிமுதல் செய்தனர். கைது செய்யப்பட்ட ஆட்டோ ஓட்டுநர்கள் 3 பேரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய போலீசார் அவர்களை சிறையில் அடைத்தனர். கோவை ஆட்டோ ஓட்டுநர்களின் இந்த செயல் அனைவரையும் அதிர்ச்சியடைய வைத்துள்ளது.